மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். மத்தேயு 4:4. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரங்களே, தவக்காலத்தின் 4ஆம் வார வெள்ளிக்கிழமையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக அவர்களுடைய விழாவிற்கு சென்று நடமாடுவதை பார்க்கின்றோம். எனினும் அவர் கற்பித்திருந்த வேளையில், இவர் எங்கிருந்து வந்தவர், இவரை நமக்கு தெரியும் அல்லவா என்று சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால், மெசியா எங்கிருந்து வருவார், எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாமல் இருந்தது. ஆனால் இவர் தன்னை மெசியா என்று கூறுகிறார். ஆனால் இப்பொழுது இவர் எங்கிருந்து வந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியுமே, ஆகவே இவர் மெசியாவாக இருக்க முடியாது என்ற ஆணித்தரமான கருத்தை சொல்லுகின்றார்கள். எதுவாய் இருந்தாலும் ஆண்டவர் தன்னையே மெசியா என்று எடுத்து கூறி அவர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிற வேளையில் இதை கேட்டதும் அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடுகிறார்கள். ஆனாலும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை என்று சொல்லி இறைவார்த்தை சொல்லுகின்றது. பிரியமான சகோதரங்களே, நேரம், காலம் இது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. சாதாரணமாக நாம் உரையாடுகின்ற பொழுது யாரிடமாவது இந்த காலம் என்ன காலம் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் நகைச்சுவையாக சொல்லுவது, இது எங்களுக்கு கஷ்ட காலம் என்று சொல்லுவார்கள். ஆனால் பிரியமான சகோதரங்களே, எல்லோரும் இதைத்தான் சொல்லுவார்கள் என்று இப்பொழுது நாம் புரிய முடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், எங்களுடைய நாட்டின், உலகத்தினுடைய நிலைமை. ஆகவே எதுவாய் இருந்தாலும் காலமும் நேரமும் ஒருவருடைய வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. பலர் சொல்லுவார்கள், காலம் கடந்து போனால் எல்லாம் சரியாயிரும், தகுந்த காலம் வரும், எல்லாம் மாறும், மாற்றம் ஒன்றே மாறாதது என்று பலவிதமான கருத்துக்களை சொல்லுவார்கள். இது வெறும் சாதாரணமான ஒரு எஸ்கியூஸா அல்லது ஒரு எங்களுக்காக நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறதா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இது ஒரு சாட்டாக இருந்தால் அது கடந்து விடும். ஆனால் இதுவே ஒரு விசுவாசமாக இருந்தால் அந்த விசுவாச போராட்டத்தில் நாம் எங்களை இன்னும் ஆழமாக உள்ளிருத்த எங்களை முனைப்படுவோம். ஆகவே பிரியமான சகோதரங்களே, இது வெறும் சாட்டாக இந்த காலத்தை ஏற்படுத்தாமல், இதுவே எங்களுடைய விசுவாசம், இதுவே எங்களுடைய மீட்பு வரலாறு, இதுவே நாங்கள் ஆண்டவரிடம் எதிர்பார்த்து இருக்கின்ற அந்த உண்டியில்லா வாழ்வின் தொடக்கம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு வாழ இந்த நாட்களிலே இறைவரம் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.